பிரைஸ் லார்ட்ங்க. அதாவது ரோமர் 9:2 பவுல் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது என்று சொல்லியிருப்பாரு. முதலாவது என்னுடைய மனசாட்சி தான் எனக்கு சாட்சி கொடுக்கணும். என்னத்தை குறிச்சு சாட்சி கொடுக்கணும் தெரியுமாங்க? 9 கேரக்டர்ஸ் தேவன் எதிர்பார்க்கிற 9 கனிகள் என்னிடம் இருக்குதா என்று சொல்லி. அது என்ன 9 கனிகள் என்று சொல்லி தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9ம் நம்மிடம் இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி நம் மனசாட்சி சாட்சி கொடுக்கும் என்று சொன்னால், தேவனுக்குள்ள நம்மள நல்லவர்கள் என்று அது சாட்சி கொடுக்கணுங்க. சரி, நான் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்மள நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, எப்படி நினைப்போம் அப்படின்னா, இந்த 9 ஆவிக்குரிய கனிகளும் இவங்க ரொம்ப பாரம்பரியமா கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்களே, இவங்கள்ட்ட இருக்கா அவங்கள்ட்ட இருக்கா என்று சொல்லி நம்ம அழகா பார்ப்போம். ஆனா அவங்க இத்தனை வருஷமா இருக்கிறாங்களே, அவங்க எல்லா சத்தியமும் தெரியும் என்று சொல்லி நம்ம மற்றவர்களை குறித்து நான் யோசிப்போமே ஒழிய, நம்முடைய வாழ்க்கையில இந்த 9 கனிகளும் நம்மிடம் இருக்கிறதா மாத்திரம் இதை பார்த்து நாளுக்கு நாள் இதுல நம்ம தேவனுக்குள்ள நம்ம வளரும் பொழுது நிச்சயமாகவே நம் மனசாட்சி நம்மை குறித்து அருமையா சாட்சி கொடுக்கிறோம். தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சிருக்கிறார் இல்லையா வேதத்துல? ஆபிரகாமுக்கு, யாக்கோபுக்கு, தாவீதுக்கு என்று சொல்லி, மோசேக்கு என்று சொல்லி அவங்களுடைய குணாதிசயத்தை பார்த்து அழகா கூப்பிடுவாரு. உதாரணத்துக்கு தாவீதுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதுன்னு சொல்லுவார்ல, நம்மள குறித்து என்ன சொல்லுவாரு? அதுதான் இன்றைக்கு நான் உங்களிடம் கேட்கிற கேள்வி. God bless you.